பொதுவாக நம்ம டென்ஷனில் இருக்கும்போது ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்த்தாலே போதும் நம்ம டென்ஷன் அறவே குறைஞ்சுனே சொல்லலாம். எதுக்கு காரணம் இல்லாமல் குழந்தைய பற்றி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரணம் இருக்குது. ஒரு வயசு குழந்தையோ இல்லை ஒரு வயசு குறைவாக இருக்க குழந்தையோ பார்த்தீங்கன்னா தவழ்ந்து யாரையும் பிடிச்சி எழுந்து நின்றோம், ஆனால் நடக்க கஷ்டப்பட்டு இருக்கும். அப்படி நடக்க கஷ்டப்படுற குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மரத்தாலான அந்த நடவண்டி வாங்கி கொடுப்போம். அந்த நடவண்டி யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நடவண்டியை வீட்டிலே எப்படி பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை கலந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த வீல் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் சிமெண்ட் மட்டும் தனியாக கலந்து செஞ்சேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இல்லை. அப்புறம் கொஞ்சமாக மணல் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருந்துச்சு. அதுதான் 110 mm பிவிசி பைப் இது மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா வீலுக்காக இந்த கலக்கி வச்ச சிமெண்ட்டை அது உள்ளே நல்லா போட்டு சமமாக வச்சிடலாம். சமமாக ஆக்கின பிறகு இந்த வீலோட சென்டரில் நமக்கு ஒரு ஹோல் தேவைப்படுது. அதனால் ஒரு 25 mm பைப்பை சென்டராக வச்சுக்கலாம். ஓவர் நைட் இது அப்படியே விட்டுடலாம். நான் 3 வீல் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்பேர் வேணும்னாலும் ஒரு வீல் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுக்கோங்க. மார்னிங் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிவிசியோட அந்த சிமெண்ட் ஒட்டி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே கேஸில் காட்டி அதை லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிவிசி நார்மலாகவே வளைஞ்சிரும் ஹீட் பண்ணால். எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஹோல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக இதை வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டீ எடுத்துகிட்டு அடுத்ததாக 16 cm பைப் 2 எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே அந்த டீயோட 2 சைட்லேயும் ஒட்டிடலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா பைப்புமே பார்த்தீங்கன்னா 25 mm பைப்பு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ எடுத்துக்கலாம். 2 சைடுமே டீ இது மாதிரி மேலே ஒரு பைப் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சொல்யூஷன் ஊற்றி தான் ஒட்டுவோம். அடுத்ததாக 40 cm பைப் 2 எடுத்துக்கிறேன். அந்த 2 பைப்புமே பார்த்தீங்கன்னா அந்த டீயில் பாஸ் ஷேப்பில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டீ ஜாயின் பண்ணிக்கலாம். இது சென்டரில் 35 cm பைப் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வந்துருக்கும். அடுத்ததாக 40 cm ஒரு பைப் எடுத்து சென்டரில் இருக்க டீயோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம ஃப்ரண்ட் வீலை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பைப்போட ஒரு எல்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 10 cm ஒரு பைப் எடுத்து இது மாதிரி டம்மி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிமெண்ட் வீல் எடுத்துக்கலாம். இந்த பைப்பை இதுக்குள்ளே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக க்ரீஸ் உள்ளே தடவிக்கலாம். அப்படின்னா தான் இது வந்து ஈஸியாக ரோல் ஆகும் நம்ம தள்ளும்போது. நம்ம இது மாதிரி லூப்ரிகேஷன் எதுவுமே இல்லைன்னா தள்ளும்போது பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடும். ஸோ வீல் வந்து ரொட்டேட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இந்த க்ரீஸை தடவுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்கும். அதை இப்போ எடுத்துகிட்டு போய் எல்போவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற 2 வீலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நடவண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். அப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்க கயிறு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக துணிக்கு காய வைக்கிற நைலான் கயிறு தான். அதையும் கொஞ்சம் இடத்துல சுற்றிக்கிட்டேன். அடுத்ததாக இந்த பெல் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பெல் தான். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இது பார்க்கும்போது. ஸோ அதனால் இது வந்து சென்டராக வச்சு கட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த நடவண்டியை என்னோடய சிஸ்டரோட சன்னுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவன் எப்படி நடக்கிறான்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நடவண்டியை நம்மளால் மரக்கடையில் ஈஸியாக செய்ய முடியாது. பட் ஆனால் இந்த பிவிசி பைப் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.